என்னன்னா முதல்ல திமுகவில் இருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து விசிகாவுக்கு போறாரு. விசிகால போய் துணை பொதுச் செயலாளர் பெரிய பதவி கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இவர் நினைக்கிறத திருமாவளவன் செய்யணும்னு நினைக்கிறாரு. விஜய் கூட போய் சேருங்கிறாரு. திமுக கூட்டணி விட்டு விஜய் கூட போய் சேருங்கிறாரு. அது திருமாவளவன் முடியாதுன்னு சொன்னா உடனே இவர் போய் தாவைகளை போய் சேர்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு தாவைகள் இருப்பாரு. விஜய் வந்து நிச்சயமாக இவரை நீக்கிடுவார், கட்சியை விட்டு நீக்கிடுவாரு. என்ன அப்படின்னு சொன்னா இவருடைய சுயநலத்தின் காரணமாக தான் இவர் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் வந்து எந்த கூட்டணியும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில சேர விடாம வச்சிருக்கிறாரு. ஏன்னா விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் ஐயாநாதன் பத்திரிகை அதிமுக கூட்டணியில சேர விடாம பண்றது ஆதவ் தான். ஆதவுக்கு வந்து அதுல வந்து பெரிய பெனிஃபிட் இருக்கு. அதுல திமுக தரப்புல இருந்து அவருக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்குது. அதை வச்சுதான் அவர் வந்து விஜய் வந்து அதிமுக கூட்டணி சேர்க்க விடாம பண்ணணுங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கிறார். சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாவே ஸ்வீப் தமிழ்நாடு அரசியல் அப்படியே மாறிடும்.